ராஜசுந்தரம் ஐயா அவர்களே, சர்வேஸ்வரா ஐயா அவர்களே, கதிர் தர்ஷினி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கே கூடியிருக்கும் எங்கள் அனைத்து உறவினர்களுக்கும் எங்களுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்தும் எங்களுக்கு வகுத்து கொடுத்தவர் அரசியல் அமைப்பு திட்டம், அதாவது த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அவருடைய 125வது பிறந்த தின நினைவை ஒட்டி மற்றும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டும் இன்று இங்கே வடமாகாண கல்வி அமைச்சின் அனுசரணையுடன் இந்திய துணை தூதரகம் இந்த நிகழ்வை இங்கே ஏற்பாடு செய்துள்ளது. பொதுவாக நான் சுருக்கமாகத்தான் உரையாற்றுவேன். இன்னும் அதிக சுருக்கமாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இங்கே என்னுடைய உரையை கேட்க யாரும் வரவில்லை என்பது எனக்கு தெரியும். இதுவும் சரிதான். ஏன்னா உலகத்துல தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு அப்படின்னு நிறைய தட்டுகள் இருக்கு. ஆனா உங்க கைத்தட்டுகள் மாதிரி எந்த தட்டுகளும் கிடையாது. இந்த தட்டு அப்புறமா தான் வரும். அதாவது தமிழன் என்றோர் குலம் உண்டு, தனியே அவருக்கு உண்டு. அந்த குலத்துக்கு, அந்த தமிழ் குலத்திற்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. அதுதான் நான் இங்கே கூடியிருக்கும் நமது சமுதாயம். நாம் இந்த தமிழர்கள் எங்கு சென்றாலும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். நமக்கு தனியான குணம் வேண்டும். பெரியோர்களே, இந்த தருணத்தில் இந்த யாழ் மண் இது சாதாரண பூமி கிடையாது. இது சாதாரண யாழ் மண்ணை சாதாரண மண்ணாக நாங்கள் கருதுவதில்லை. இது ஒரு புண்ணிய பூமி, இது ஒரு இலக்கிய பூமி, இது ஒரு சிந்தனை பூமி, இது ஒரு முழுவதும் அறிவடைந்த பூமி இந்த யாழ்ப்பாணம். அதாவது அணுகுண்டுகள் வைத்திருக்கும் நாடுகள் மட்டும் வல்லரசு நாடு என்று கூறக்கூடாது. அறிவு இருக்கிற இடங்களும் அப்படித்தான். அப்புறம் சிம்சன் ராஜா ஜெபராஜ் ஐயா அவர்களே, உங்கள் இருவருக்கும் இங்கே கூடியிருக்கும் அத்தனை உள்ளங்களின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிமேல் இதுக்கு அப்புறம் நான் அதிகமாக பேசக்கூடாது என்று நினைக்கின்றேன். இந்த புத்தாண்டு வேளையிலே இங்கே வடக்கு வாழ் தமிழ் மக்களுக்கும், கிழக்கு தமிழ் மக்களுக்கும், மலையக தமிழ் மக்களுக்கும் மற்றும் உலகத்தில் வாழும் எல்லா இடங்களில் வாழும் அத்தனை தமிழ் உள்ளங்களுக்கும் இந்திய மக்களின் சார்பாகவும் இந்திய துணை தூதரகத்தின் சார்பாகவும் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் இவ்வேளையில் கூறி, இங்கே வந்திருக்கும் அத்தனை எங்கள் உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுவதுடன் ஒரே ஒரு விடயம் கூற வேண்டும். இங்கே நீங்கள் வந்தவுடனே பார்த்துருப்பீங்க, இந்த மல்லிகைப்பூ கொடுத்தார்கள். அந்த விடயத்தை மட்டும் நான் கூற வேண்டும். இந்த மல்லிகைப்பூவும் மதுரையிலிருந்து தான் வந்திருக்கு. பட்டிமன்ற ராஜா ஐயா அவர்களே, உங்கள் ஊர்லேருந்து தான் வந்திருக்கு. ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் 40,000 செடிகள் கொண்டு வந்து இங்கே வவுனியாவில் புளியங்குளத்திலும் யாழ்ப்பாணம் அருகாமையில் ஒரு இடத்திலும் நாங்கள் நாட்டோம். அது இப்பொழுது அந்த செடிகள் பூக்களாக மாறிவிட்டன. அதை தான் நாங்கள் இன்று இங்கே எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டோம். இந்த மதுரை மல்லி ஒரு நாள் யாழ் மல்லியாக மாற வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக மாறும். மேலும் இங்கே வந்திருக்கும் பேச்சாளர்கள், பட்டிமன்றத்தில் பேச வந்திருக்கும் நமது
சகோதரர்கள் சகோதரி அவர்களையும் எனக்கு நன்றாக தெரியும். எல்லோரும் எப்படி இந்தியாவிலிருந்து 2 பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்களோ அதே போன்று அவர்களும் நம்ம தமிழ் தான், அவர்களுக்கும் ஏராளமான திறமைகள் அந்த பேச்சு திறமைகள் இருக்கின்றது. அவர்களுக்கும் இந்த வேளையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இருவரையும் வரவழைத்ததற்கு நன்றியையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அருமையான இசை நிகழ்ச்சியை நாம் கண்டுகளித்தோம், ரசித்தோம். அது நடந்துகிட்டே இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. இது 2 லாபம். ஒன்று, அவ்வளவு அருமையான இசை கூட்டு பெரும்பாலும் கிடைப்பதில்லை. அதுல அந்த விபூர்வனா ஒரு தம்பி, அவரது தவில் வாசிப்பு இருக்க அது என் கண்ணுக்குள்ளே. அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர் விபூர்வன் அல்ல, அபூர்வன். அபூர்வமான அந்த விரல் அசைவு இருக்கு பாருங்க. இது விரல் பேசுமா? தில்லானா மோகனால் படத்துல கேட்பாங்க, காலும் பேசுமோ அப்படின்னு. இது காலு கை அவ்வளவும் பேசுது. இசைக்குத்தான் ஒன்றை ஒன்று அப்படியே தட்டி கொடுத்து அழைத்து கொண்டு போகிறது. இது ஒரு அபூர்வமான கூட்டு கலவை. அது ஏன்னா நாதஸ்வரம் வாசிக்கும் போது தபேலா வாசிக்கிறார், வயலின் வாசிக்கும் போது தவில் வாசிக்கிறார். எங்க ஊர்ல நான் பார்த்ததே இல்லை. எல்லாவற்றிலும் யாழ் நகரம் சிறப்புடையதாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நேரடியாக கண்டுகளித்த போது மிகுந்த ஆனந்தம் அடைந்தேன். வரலாற்று சிறப்புமிக்க நகரம் இது. இருப்பிடத்தால் என்று சொல்லும் போது தமிழ் குடிகளில் மூத்தவர்களாக கற்றவர்கள் யாழ் நகரத்து மக்கள் என்பதில் எல்லாருக்கும் உண்மை, அது பெருமை. அது எல்லாரும் அறிந்த உண்மை, அது பெருமை. தமிழ் இங்கிருந்து தோன்றி வளர்ந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். நாங்க குற்றாலத்துல இருந்து வந்துச்சு, பொதிய மலையில இருந்து எல்லாம் சொல்லுவோம். இங்க கூட பாட்டு அவங்க வாசித்தாங்களே, ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே குற்றால அழகை நாம் பார்ப்பதற்கு வண்ணக்கிளியேன்னு அதை இசை கூட்டினாங்க. அதனால இங்கிருந்து வந்தது புலமை தமிழ், மேன்மை தமிழ், கரைபடியாத தமிழ், கொஞ்சமும் களங்கம் இல்லாத தமிழ். அதனாலதான் நீங்க பேசுற தமிழை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெக்கமா இருக்கு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வெக்கமா இருக்கு. நாங்க இங்க வந்து 2 நாளா பேசுறதை விட கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா தப்பு பண்ணிடாம இருக்கணுமே. நிறைய ஆசிரியர்களை முன்னால் வைத்துக் கொண்டு ஒரு மாணவன் ஏதாவது வகுப்பு நடத்துற மாதிரி நாங்க இப்போ உட்கார்ந்து இருக்கிறோம். ஆசிரியர்கள் சில நேரம் ஒரு வேடிக்கை பண்ணுவாங்க வகுப்புல, டே வாசிடா அப்படின்னு. அப்படி சொல்லிட்டாருனாலே அவர் ஏதோ ஒரு ரெடி பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். வாசிடான்ட்டாருன்னா அந்த பையனுக்கு சும்மா வாசிக்கும் போதெல்லாம் பேசாம இருப்பான். வாத்தியார் வாசிடான்னு சொல்லிட்டாருன்னா கை காலெல்லாம் நடுங்கும், தமிழ் தலைகீழா தெரியும். அந்த நிலையில நாங்க 2 பேர் உட்காந்துருப்போம். இல்லையா, இவ்வளவு பெரிய கூட்டம் எங்க ஊர்ல எல்லாம் காசு கொடுத்து தான் கூட்டிட்டு வரோம். காசு கொடுத்தா ஒரு கூட்டம் வருது, எல்லாத்துக்கும் கை தட்டுது, சிரிக்குது, ரசிக்குது, போயிடுது. எதுக்கு கூப்பிட்டாங்கன்றது காசு. அதனால எங்க கூட்டத்துல முதல்ல காசு தர்றது இல்லை, முடிஞ்ச பிறகுதான் தரலாம், இல்லாட்டி முதல்ல போயிடுவோம். ஆனால் நீங்கள் தமிழுக்காக இவ்வளவு பேர் இவ்வளவு தூரம் நின்று கொண்டு கேட்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரது திருப்பாதங்களையும் தொட்டு வணங்கி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா நின்று கேட்கறது ரொம்ப கஷ்டம். பயணம் பண்ணி வந்தோம், வர்ற வழியில எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. நேற்று பூரா லீவாமே, விடுமுறை. நாங்க வந்த நேரம் எல்லாரும் கடையை அடிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, கிடைச்ச பிஸ்கட்டு பன்னு அதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம். வர்ற வழியில நானும் கவனிச்சு பார்த்தேன், ஒரு ஜனமாவது ஹெல்மெட் போடாம இருக்கட்டுமே. எல்லாரும் போட்டிருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் போட மாட்டோம். சில பேர் ஹெல்மெட் இந்த கையில இப்படி மாட்டி இப்படி தூக்கிட்டே போவான். அது கைக்கு போடுறதா தலைக்கு போடுறது? ஹெல்மெட்டை கண்டுக்காம வச்சிருப்பாங்க. அது சில பேர் அந்த பெட்ரோல் டேங்க் மேல வச்சு அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணி ஓட்டிகிட்டே போவான். பெட்ரோல் டேங்குக்கு ஹெல்மெட்டு. எங்க நீங்க இந்த ஊர்ல போக்குவரத்து விதிகளை மதிக்கிறீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அப்புறம் ஒரு சில விஷயங்களோட தான் இன்னும் எனக்கு சேரல. அது என்னதுங்க, அது அப்படின்னு ஏதோ ஒரு இது வைக்கிறீங்களே,
நம்ம ஊருக்கு சட்னின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, சம்பல் வேற சட்னி வேற. இங்கே வந்து இங்க கதையை ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னமோ தெரியாம பேசுன மாதிரி அவங்க என்ன திருத்துறாங்களாமா. சம்பல் வேற சட்னி வேற. என்னம்மா நான் சொல்லாட்டி அம்மாட்ட கேளுங்க. சம்பல் வேற சட்னி வேற. இப்ப முடிஞ்சு போச்சு பட்டிமன்றம். ஆமா, என்ன தேவை ஒண்ணு சொல்லு. இந்த இது கொஞ்சம் வைக்கணும் அந்த ஃபீட்பேக். அதனால இது எனக்கு இன்னும் ஒத்து வரல. இவங்க நல்லா சாப்பிட்றாங்க. சம்பல் வேறு சட்னி வேறு அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்புறம் புட்டு, பிட்டுன்னு நீங்க சொல்றீங்களோ, பிட்டு அதுதானே. ஏன்னா எங்க ஊர்கள்ல இருந்துதான் அந்த பிட்டுக்கு ஒரு பெருமை உண்டு. சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த ஊர் மதுரை. அந்த பிட்டுக்கு மண் சுமந்த ஊர் எங்க வீட்டு பக்கம் தான் அந்த புட்டு தோப்பு. அதை நாங்க புட்டுன்னு சொல்லுவோம். புட்டு திருவிழான்னு ஒண்ணு உண்டு. அந்த ஒவ்வொரு ஆண்டும் பட்ட உன்னை பேசும் தமிழ் அழைத்தும் வாராது இருப்பதென்ன, இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனைன்னு திருவிளையாடல ஒரு பாட்டு வரும். அந்த இடத்துல இருந்து நான் வர்றேன். நான் இங்க சாப்பிட்ட சுவையில் பிட்டு நான் எங்கும் சாப்பிடவில்லை. அவ்வளவு அருமை. பழமைகளே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு அவசியமானவை என்று நான் அடித்து கூறுகிறேன். இந்த தொண்டு தொட்டு என்கின்ற தொடர் இந்த பழமைகளுக்கு முன்னாலே அணி செய்து இருப்பது இந்த பழமையினுடைய பெருமைக்கு சான்றாக இருக்கிறது. ஆனால் புதுமைக்கு முன்னே மாறி வரும் புதுமை என்று மலினப்படுத்தி விட்டார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இந்த புதுமை மாறி மாறித்தான் வரும். ஆனால் இந்த பழமை இருக்கிறதே, அது தொன்று தொட்டு இன்று வரை மாறாமல் எம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கூட்டிக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இந்த நிலையிலே தான் இந்த மகிழ்ச்சி என்றால் என்னவென்று நாம் ஒரு சின்ன வரையறை செய்ய வேண்டும். சென்று இன்று சங்கிலியன் தோப்பிலே கூடியிருக்கின்ற அத்தனை பேரும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். அவர்களை குளிரூட்டிய ஒரு மண்டபத்துள் அடைத்து வைக்கவில்லை. ஏனென்றால் குளிரூட்டிய மண்டபத்தில் இருக்கும் போது குழுகுழு என்று இருக்கும். ஆனால் மண்டபத்தை விட்டு வெளியே சென்றால் இந்த வெயிலில் காற்று வந்து தழுவாமல் இந்த வெப்பினாலே நாங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு துன்பம் உண்டாகும். அந்த வகையிலே இந்த பட்டிமன்றம், யாழ் நகரிலே நடக்கின்ற இந்த முதலாவது பட்டிமன்றம், தென்னகத்தையும் ஈழத்தையும் இணைத்துக் கொண்டு நடக்கின்ற இந்த பட்டிமன்றம் ஒரு வரலாற்று புகழுடையது. வெயிலில் விழாவாக மலர்ந்திருக்கிறது. சித்திரை திங்கள் நாளிலே மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்குத்தான் நமது முன்னோர்கள் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்கள். நேற்று மாலை தொடக்கம் இன்று வரையும் கொண்டாட்டங்கள் நடக்கின்றன. நேற்று தற்செயலாக ஒரு ஆலயத்துக்கு சென்றிருந்தேன். மன்னிக்க வேண்டும், இது தற்செயல் அல்ல. வருஷம் பிறக்கிறது. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வழிபட்ட பின்னர் ஏனைய கர்மங்களை செய்தால் எல்லாம் நன்றாக நடக்கும் என்று தொன்று தொட்டு வருகின்ற அந்த மரபின் வழிவந்தவள் நான். அந்த மரபை காப்பதற்காக பெருமாள் கோயிலுக்கு சென்றிருந்தேன். என்ன கூட்டம்! கூட்டத்தில் ஒரு வியப்பான செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய 3வது தலைமுறை இந்த ஆண்டு என்னுடைய வாழ்வில் வளம் பெருக வேண்டும் என்பதற்காக பெருமாளின் முன்னே கை குவித்து நின்றது. தொண்டு தொட்ட மரபு அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நான் என்னுள் நினைந்து கொண்டேன். சின்ன பசங்க நிறைய போறாங்க கோவில். இளைஞர்களுக்கு பண்பாடு இல்லை, பண்பாட்டை பேணுகின்ற அக்கறை இல்லை என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நேற்று அந்த காட்சி என்னை உறுத்தியது. நீ தவறாக எண்ணிவிட்டாய். எங்கள் இளையவர்களில் தொன்று தொட்டு வந்த சொன்னார்கள் 15 ஆண்டு கனவு என்று சொல்லி. எங்கள் கனவு எத்தனையோ ஆண்டுகளை தாண்டி நிற்கின்ற கனவு. ஆனால் கனவும் ஒரு நாள் நனவாகும். எப்போது நம்முடைய மரபுகளை கைவிடாமல் பற்றி கொண்டு முன்னோர்களுடைய நடைமுறைகளை நாம் விடாமல் பற்றி கொண்டிருப்போமாக இருந்தால் இந்த மகிழ்ச்சி எப்போதும் தொடரும். இந்த பிறவியினுடைய நோக்கமே 7 பிறவிக்கும் பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த பயனுள்ள நிகழ்ச்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு தொண்டு தொட்டு வரும் மரபுகளை பேண வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய செய்தியை எந்த கூட்டத்துக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னே இருக்கின்ற ஒலி வாங்கி உலகத்துக்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றது. பட்டிமன்றம் பேசுவதன் கருத்து அதுதான். அந்த கருத்தினுடைய அடிநாதத்தை இன்றைக்கு இந்த சங்கிலியன் தோப்பு மண் சுமந்து கொண்டிருக்கிறது. வலி சுமந்த வாழ்க்கையிலும் ஒரு மகிழ்ச்சியை நாம் இன்று சுமந்திருக்கிறோம் அல்லவா? இது எதனால் வந்தது? நம்முடைய தமிழை நாம் நம்முடைய தாய்மொழியாக கொண்டிருப்பதனாலும், தமிழின் மூலமாக இந்த கருத்துக்களை நாம் பயிற்றிக் கொண்டிருப்பதனாலும்,
இந்த மொழியூடாக தாயகத்திலிருந்து வந்திருக்கிறவர்களோடு ஊடாடி கொண்டிருப்பது நான். சற்று முன்னர் சொன்னார்கள், என்னுடைய பேச்சு இப்போது விளங்குகிறதா? இன்னும் எனக்கு கொஞ்சம் ஐயமாகத்தான் இருக்கு. ஒரு ஐயமும் வேண்டாம், அருமையா எனக்கு விளங்குது, அவங்களுக்கும் விளங்குது. இல்ல ஒரு திருத்தமா. இந்த மகிழ்ச்சி என்ற சொல்லினுடைய அடிச்சொல் மகிழ் என்பது. மகிழமரம் ஒன்று ஒரு இடத்தில் என்றால் அந்த மகிழம் பூக்கள் கண்ணுக்கு தெரியாத சிறிய பூக்கள், ஆனால் மனமோ அலாதியானது. இங்கே மல்லிகையை கொடுத்தார்கள். முற்றத்து மல்லிகையை விட மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் என்று சொன்னார்கள். மதுரையிலிருந்து வந்த மல்லிகை அல்லவா, மணக்கிறது என் தலையிலும். நானும் மதுரையில வந்தால் மணக்கிறேனான்னு தெரியல. அந்த வகையிலே மகிழ்ச்சியான வாழ்க்கை 3 அடித்தளங்களில் கட்டமைக்கப்படுகிறது. உணவு, உடை, உரை. இந்த 3 அடித்தளங்களையும் கட்டி எழுப்புகின்ற மகிழ்ச்சிக்காகத்தான் மனிதன் நாள்தோறும் இருந்தால் இனோவேஷன், கிரியேட்டிவிட்டி, இந்த இரண்டையும் தான் பண்டை காலத்து தமிழர்கள் அறிவியலூடாக எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அதனை மாறி வரும் புதுமைகள் நமது வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம் எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து தொகுப்புறையில் சந்திக்கும் வரை அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். இது இப்படித்தான் சில சமயங்களில் நேர்ந்து விடுகிறோம். நாங்கள் 2 பேரும் என்னவோ இந்த உலகத்திலேயே எங்களை போன்ற பேச்சாளர்கள் கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு நிகழ்ச்சிக்கு வர அப்படி நினைக்கிறேன். அவர் சில சமயங்களில் உண்மை பேசுவார். நாங்களாக நினைக்காவிட்டாலும் சுற்றி இருக்கிறவர்கள் அதை சொல்லுகிற போது மனசின் ஓரத்திலே நாங்களும் நம்ப ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அப்படி நினைத்து கொண்டுதான் வருகிறோம். ஆனால் சகோதரர் வேல்முருகன் பேசிய பிறகு வேல் நம்பி பேசியதை கேட்ட பிறகு இங்க நேர்ந்தது ஒரு கர்வ பங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு பட்டிமன்ற பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்றால் வேல் நம்பியினுடைய பேச்சு மாதிரி இருக்க வேண்டும். அதை தாண்டி ஒன்றும் நான் சொல்வதற்கு இல்லை. மிகச்சரியான மறுப்புரைகள், அந்த அந்த பொட்டில் அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மறுப்பும் இதை தாண்டி ஒன்றும் சொல்ல முடியாது என்கின்ற அளவுக்கு கருத்தாழத்தோடும் கண்ணியத்தோடும் என்ன அருமையா சொல்லி இருக்கிறார். எனக்கு ரொம்ப அவர் சொன்னதிலே பிடித்தது, ஒரு வருடம் முடிகிற போது புதிதாக வருகிற இன்னொரு வருடத்தை புத்தாண்டு என்றுதான் சொல்லுகிறோம். இது தமிழில் மாத்திரமல்ல, உலகத்தில் எல்லா மொழிகளிலும் ஒரு ஆண்டு புதிதாக வருகிற போது அதை புத்தாண்டு என்ற கருத்துள்ள வார்த்தைகளால் தான் அத்தனை மொழிகளிலும் பயன்படுத்துகின்றோம். இப்ப மன்மத ஆண்டு முடிந்து துன்முகி ஆண்டு வந்திருக்கிறதே, அதை ஏன் புத்தாண்டு என்று நாம் சொல்லுகின்றோம்? ஏனென்றால் அந்த பழைய ஆண்டிலே மனசுக்குள்ளே இருந்த கசப்புகள், எங்கள் ஊரில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் சென்னையிலே அந்த ஆண்டிலே வந்த ஒரு மாபெரும் வெள்ளம், நாங்கள் கண் முன்னாலே பார்த்த சீரழிவுகள், எங்களுடைய அரசாங்கம் செய்ததோ இல்லையோ இளைஞர்கள் எழுந்து நின்று உதவி செய்ய வந்தார்கள், உதவி செய்ய முயன்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி அங்கே நடந்த அவலம், சீரழிவு, உடனேயே என்ன தோன்றுகிறது? இது முடிய வேண்டும், இந்த பழமை முடிய வேண்டும், புதுசாக ஒன்று பிறக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் விரும்புகிற அந்த அவா இருக்கிறது. அதிலிருந்துதான் புத்தாண்டு என்கின்ற சொல் வருகின்றது. அந்த சொல்லை வைத்துக் கொண்டு மிக அழகாக ஒரு சிலம்பாட்டம் ஆடி இருக்கிறார் வேல்நம்பி. பாரதியை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார். சும்மா பாரதியினுடைய பாடல்களை சொன்னால் கூட நமக்கு அவர் என்ன சொல்லுகிறார்னு அவ்வளவு சரியா விளங்கி இருக்காது. சரியா சொன்னார். ஒரு காலத்தில் சமூகம், அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சமூகமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற சமூகமாக இருந்தாலும் சரி, பெண்ணை வெளியே வர அனுமதிக்கவில்லை. ஆனால் பாரதி அதை மாற்றினார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண், இளைப்பிள்ளை கான் என்று கும்பியடின்னு பாரதி சொன்ன போது 8 அறிவில் ஆணுக்கு சமமாக நின்ற பெண் ஒருத்தி கூட கிடையாது, யாரும் இல்லை. ஆனால் அந்த புதுமை வர வேண்டும் என்று பாரதி விரும்பினானே, அந்த விருப்பம் என்கின்ற வேரிலே பூத்த கனிதானே அம்மா ஜப்பானுக்கு போய் பேராசிரியராக இருந்தது என்று அவர் சொன்ன போது
அப்படித்தான் இருக்கணும். பட்டிமன்ற பேச்சு என்பது இப்படி இருக்க வேண்டும். ஆணித்தரமாக ஒவ்வொரு கருத்துக்கும் அவர் தன்னுடைய பதிவை சொல்லி இருக்கின்றார். அவர் சொன்ன ஒரு செய்தியில் நாதஸ்வரமும் தவிலும் பாரம்பரியமான இசைக்கருவிகள், ஆனால் அதனோடு சேர்ந்திருக்கிற வயலின் இருக்கிறதே, அதுவே கூட நம்முடைய பாரம்பரியமான இசைக்கருவி அன்று. அது இங்கிலாந்திலே இருந்த ஒரு இசைக்கருவியை நாம் 18ஆம் நூற்றாண்டிலே ஸ்வீகரித்துக் கொண்டோம். ஆனால் நாதஸ்வரம் என்பது 1000 வருஷங்களாக தமிழ் மண்ணிலே இருக்கின்ற ஒரு இசைக்கருவி. அப்படி பார்த்தால் வயலினே கூட ஒரு புதுமைதான், கீபோர்டு ஒரு புதுமைதான். இந்த புதுமைகள் இணைகிற போதுதானே ஒரு இசை நிகழ்ச்சி ஜாஜ்வல்யமாக மிளர்கிறது என்று அவர் சொன்ன போது மனசார அந்த சகோதரரை வாழ்த்துவதை தவிர நாங்கள் வேறு என்ன செய்து கண்ணாடி போட்டுக்கிறேன், கவலைப்படாதீங்க. பதில் சொல்லுவதற்காக சர்வேஸ்வரா துடித்து கொண்டிருக்கிறார். நான் பேசுறதே அவருக்கு பிடிக்கல, நம்ம ஓயாம பேசுறது என்ன பதில் சொல்ல விட மாட்டேங்குது. இவர் பேசின பிறகு ஒரு பட்டிமன்றத்தை எப்படி நகர்த்தி கொண்டு இனிமையாக ஒரு முழு பேச்சிலையும் 1-2 சொற்கள் தவிர ஆங்கிலம் இல்லாமலே பேசினார். அதுக்கு கூடுதலான ஒரு பாராட்டு. பாரதி மனம் திறந்து இவ்வளவு பாராட்டின இதை நான் இப்பதான் பார்க்கிறேன். என்னையில ஒரு நாள் பாராட்டு நான் இனிமே ஐயா அவர்களிடம் அவ்வப்போது கற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திற்கான உதவி பதிவாளர், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளர், பட்டிமண்டபத்துறையில் 10 வருட அனுபவம் உடையவர் சகோதரர் சர்வேஸ்வரா அவர்களை பேச அழைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருந்து கொண்டு நம்மை உற்சாகப்படுத்துகின்ற ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களுடன் கூடிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நடுவர் அவர்களே, சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது என்னுடைய நண்பர் ஒருவன் சொன்னான், இந்த வருடத்தினுடைய பெயரை பார்க்கின்ற பொழுது கொஞ்சம் கலக்கமாக இருக்கிறது, துர்முகி வருடம். சொல்லுகிற பொழுது ஒரு சங்கடமாக இருக்கிறது, இந்த திருமண அட்டைகள் போடுகின்ற பொழுதெல்லாம் ஒரு சங்கடமாக இருக்கிறது அந்த சொற்பிரயோகம் என்று சொன்னார். நான் கேட்டேன், கடந்த வருடம் மன்மத வருடம், அதில் நீ என்னதை செய்து முடித்தாய்? இதை பற்றி எல்லாம் கருத்திலே கொள்ளாமல் அப்பாலை நகர்ந்து விடுவோம் என்கின்ற சிந்தனையோடு. இது நல்ல கேள்விதான். நடுவர்களே, ஒரு அழகான தலைப்பு இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வளமூட்டுவது புதுமையா பழமையா? முதலே மகிழ்ச்சி என்பது என்ன என்று தெரிந்தால்தான் இந்த கேள்விக்கான விடையை கண்டறிய முடியும். இது சம்பந்தமாக ஒரு வேலைப்பட்டதை மகிழ்ச்சி சம்பந்தமாக ஒரு ஞானி ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை கூப்பிட்டு ஒரு போதனைகளை செய்து கொண்டிருந்தார். அவர்கள் அந்த போதனையை இலகுவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லோரும் ஒரு பலூனை கொடுத்து ஊத சொன்னார். ஊத சொல்லிவிட்டு அந்த பலூனில் எல்லாருடைய பெயர்களையும் எழுத சொன்னார். எழுதிவிட்டு அத்தனை பலூன்களையும் ஒரு அறையிலே போட்டு பூட்டிவிட்டு இவர்களை பார்த்து சொன்னார், எல்லோரும் போய் உங்களுடைய பெயர் எழுதப்பட்ட பலூன்கள் அங்கே இருக்கிறது, ஓடி போய் எடுத்து வாருங்கள். எல்லோரும் விழுந்தடித்து ஓடினார்கள். தன்னுடைய பலூன் எங்கே இருக்கிறது தேடினார்கள். எல்லா பலூனும் காலுக்கு விரிவட்டு ஒரு தட்ட பலூனும் உருப்படியாக எல்லாம் உடைந்து போயிட்டு ஒரு தடக்கம் தங்களுடைய பலூன் கிடைக்கிறது. எல்லாம் மிதிச்சு உடைச்சுட்டாங்க. 2ஆம் தடவை பலூன் கொடுக்கப்பட்டது, ஊதப்பட்டது, பெயர் எழுதப்பட்டது, அறைக்குள்ளே போடப்பட்டது. இப்பொழுது ஞானி சொன்னார், உங்கள் கரங்களில் யாருடைய பலூன் கிடைக்கிறதோ அதை அவரிடம் கொடுத்து விடுங்கள். சரியாக ஒரு நிமிஷத்தில் எல்லோருடைய பலனும் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. இதுதான் மகிழ்ச்சி. நாம் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தால் நமக்கு வீழ கிடைப்பது மகிழ்ச்சி. நான் மட்டும் மகிழ்ந்திருத்தல் அல்லது மகிழ்ச்சி, நம்மை சூழ இருப்பவனும் மகிழ்ந்திருத்தல் தான் மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுப்பதே பழமையா? செல்லில்லாமல் நீங்கள் தான் சொல்லியிருக்கீர்கள், செல்லில்லாமல் வாழ முடியாது. ஆக இன்றைக்கு செல் எவ்வளவிற்கு முக்கியமோ அதை போல இன்றைக்கு சொல் முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நானும் வழிமொழிந்து சொல்லினுடைய ஆற்றலாலே புகழ்பெற்ற உங்களை வரவேற்று அன்பிற்கினிய பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் இங்கே எங்கள் அணியை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் மாட்டு வண்டியில் அல்லவா வந்திருக்க வேண்டும் என்று. நான் கற்பனையாக அவர்களை பார்த்து நினைத்தேன், அப்படி என்றால் நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போவதை போல கோட் ஷூட்டோடு அல்லவா நீங்கள் புதுமை பேச வந்திருக்க வேண்டும். ஆமையா, ஏமாற்றுகிறீர்களையா? அவர் இங்கே வந்து எனக்கு அருகிலே தான் இருந்தார். இருந்த மாத்திரத்திலே சொன்னார், இந்த உடுப்பில தானப்பா காத்தோட்டமா மகிழ்ச்சியா. அப்படி ஒரு வசதி இருக்கின்றதை சொல்லித்தாரா? எங்கள் நாட்டு
நாட்டிற்கு ஏற்றாற் போல, எங்கள் மண்ணிற்கு ஏற்றாற் போல, எங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல பண்பாட்டு உடைகளோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். காற்றோட்டமாக இருக்கட்டும். இதற்கு முன்னாடி பேச எங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு எங்கள் வாழ்நாளில் கிடைத்த பெரும் பேராக நாங்கள் கருதுகிறோம். இது வார்த்தைகளுக்காக அல்ல, மனதிலிருந்து வருகிற உண்மையான சொல் இது. இப்போ இதுக்கு ஒரு தீர்ப்பு காண வேண்டும். முதலிலே திருமதி பாரதி அவர்கள் தன்னுடைய கருத்தை உங்கள் முன்னால் வைப்பார்கள். அதற்கு பிறகு நான் பேசலாம்னு இருக்கிறேன். 8:45 ஆகிறது. அவங்க பேசி முடித்த பிறகு நான் பேச வேண்டும். எவ்வளவு நேரம் நீங்கள் பொறுப்பீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு 9:15 பரவாயில்லையா? 9:15. நீங்க நல்லா கை கட்டினீங்கன்னா பேசலாம். இந்த நிலைமையை பாருங்களேன். வாழ்க்கையில நேரடியாக ஒரு மனிதனை பாராட்டுவது என்பது, வார்த்தைகளால் பாராட்டுவது என்பது எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை. ஏனென்றால் அரசியலிலே அப்படித்தான் பாராட்டுகிறார். இவர் இந்திரன், இவர் சந்திரன். அது எங்க ஊர்ல ரொம்ப மோசம். ஒருவரை மனிதனை மேடையில் வைத்துக் கொண்டு நிறைம்ப பாராட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் நீங்கள் கொடுக்கிற கைத்தட்டல் இருக்கிறது பாருங்க, அது எங்களை இன்னும் ஒரு சின்ன அங்குலம் உயர்த்தும். ஏன்னா நீங்க தமிழ் அறிந்த ஆறுதல் இருக்கு, சும்மா ஏதோ கூட்டத்துக்கு இல்லை. அதனால் உங்களது அந்த கையொலி எங்களுக்கு மிக அவசியம் என்று சொல்லி இப்போது பாரதி அவர்கள் தன்னுடைய பார்வையை பகிர்வார்கள். அதற்கு பிறகு நான் தொடர்வேன். பரவாயில்ல, நீங்க பேசுங்க. ஏன்னா அவங்க தான் கையை காட்டுறாங்கல்ல. உங்களுக்கு என்ன அளவு அந்த ஏதோ ஒரு மைக்கு ஆடுது, அதை எடுத்துடலாம். இந்த மைக்கை எடுத்துடலாம். இந்த மைக்கை ஆஃப் பண்ணி கொஞ்சம் பக்கமாக இருக்காங்க. நமக்கு தேவையாகத்தானே இருக்கிறது. நானும் சாரும் அமெரிக்காவிலே பேசுவதற்காக போயிருந்தோம். எங்களை உபசரித்த அந்த ஒரு நண்பர் அவர்கிட்ட நான் கேட்டேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு. என்ன ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கீங்க? இப்போ இந்த கேன்சர் நோய் வந்தவர்களுக்கு கீமோதெரப்பி என்ற ஒன்று கொடுக்குறாங்க, கதிரியக்க சிகிச்சை. அந்த கதிரியக்க சிகிச்சையை எடுத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இதை விட கேன்சர் நோய் எவ்வளவோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. இதை விட கேன்சர் நோய் எவ்வளவோ பரவாயில்ல. கதிரியக்க சிகிச்சை என்பது ஆளை உருக்குலைக்கிறது, சொல்ல முடியாத துன்பங்களை உடலுக்கு தருகிறது. எதனால? ஏனென்றால் கேன்சர் செல்ஸை அழிப்பதற்கு அந்த கதிரியக்கத்தை செலுத்துகிற போது நல்ல செல்களும் உடம்பில் இருந்து அழிந்து விடுகின்றன. இது 3வது செல். இது உடலிலே இருக்கிற செல் இருக்கே, இது 3வது செல். உடம்பிலே இருக்கிற நல்ல செல்களையும் அது அழித்து விடுகிறது. இப்ப இந்த விஞ்ஞானி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, கதிரியக்கத்துல அவர்கள் செலுத்துகிற கதிர்கள் இனிமேல் தேடும், அது விசாரிக்கும், நீ நல்ல செல்லா கெட்ட செல்லா. நல்ல செல்லுனா இது, கெட்ட செல்லுனா ஒன்னு அழிக்கிறேன் என்று சொல்லுகிற மாற்று கதிரியக்க சிகிச்சைக்காக அவர் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் 5 வருஷத்தில் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். புற்றுநோய் இருக்கிற நோயாளிகள் அப்படிப்பட்ட ஒரு கதிரியக்க சிகிச்சை கண்டுபிடிக்கப்பட்டால் அது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அப்ப நான் சொல்லலாமா, இது புதுமை, இது எங்களுக்கு மகிழ்ச்சி தராது, நாங்கள் பழைய கதிரியக்க சிகிச்சை தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்ல முடியுமா? என்று முடியாது. அப்போ புதுமை நமக்கு கணந்தோறும் தேவையாக இருக்கின்றது, மருத்துவத்திலே தேவையாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையிலே தேவையாக. ஏன் இப்படியே பார்க்கலாமே, பழமையை நமக்கு நினைவூட்டவே புதுமை தேவையாது. இப்போ அம்மா சொன்னாங்க, பாரதி சங்க இலக்கிய பாடல்களை படிக்கிற வாய்ப்பை இழந்தார்னா, அதை நமக்கு கொடுத்த ஊவே சாமிநாத ஐயர் இருக்கிறாரே, அவர் என்ன பண்ணாரு, சங்க பாடல்களை தேடி அலைந்தார். சங்க பாடல்கள்ல இருந்தது, ஆனா அவன் வீட்டுல இருந்தது ஏடுகள்ல எழுதி பறவை மேல போட்டு வச்சிருந்தான். இவர் போய் கேட்டார், உங்க வீட்டுல பழைய ஏடெல்லாம் இருக்காமே கொஞ்சம் கொடுப்பானா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, போகி வர்ற போது கொடுக்கறதுக்காக வச்சிருக்கேன். அப்பா, இது தமிழனுடைய பொக்கிஷன்டா சாமி, எனக்கு குடுடான்றான். கொடுக்க முடியாது, நான் போகி வந்தா ஒண்ணு தண்ணியில அதை அனுப்பிச்சிருவேன், இல்ல நெருப்புல போட்டு கொளுத்திடுவேன்னு அவன் கதவை மூடிட்டான். அவனுடைய அவனுடைய வீட்டு வாசலில் இருந்த திண்ணையில் குளிரில் நடுங்கிக் கொண்டு ஊவே சாமிநாத ஐயர் படுத்திருக்கிறார். காலையில அவன் எந்திரிக்கிறான், அந்த எல்லா ஓலைச்சுவடியும் எடுத்து தண்ணியில போடுறான். அவன் தலை மறைஞ்ச உடனே தண்ணியில பாஞ்சு எல்லா ஓலைச்சுவடியும் எடுத்து ஊதி, இப்படித்தாம்மா நமக்கு நம்ம சங்க இலக்கியங்கள் திரும்ப கிடைச்சிது.
ஓலைச்சுவடி பழமை, அதை அப்படியே நான் வைத்திருப்பேன் என்று ஊவே சாமிநாத ஐயர் சொல்லி இருந்தால் இன்றைய தேதியில் அத்தனையும் இழந்திருப்போம். அச்சு இயந்திரம் என்கின்ற புதுமையான கருவியின் மீது அந்த பாடல்களை இயற்றியதனால் தான் நமக்கு அது கிடைத்திருக்கிறது. இப்போ நாம என்ன சொல்றோம், புத்தகங்களாக வைப்பது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, அதனால் நாங்கள் தகடுகளில் அதை பதிந்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். எங்கள் கம்ப்யூட்டர்களில் அதை நாங்கள் பதிவு செய்து கொள்ளுகின்றோம் என்று சொல்லுகின்றோம். 1,00,000 புத்தகங்களை கூட ஒரு கம்ப்யூட்டரில் எங்களால் பதிவு செய்து கொள்ள முடியும் என்றால் 5,00,000 புத்தகங்கள் எரிந்த யாழ் நூலகத்தில் ஒருவேளை இந்த வசதி அன்றைக்கு இருந்திருந்தால் அந்த புத்தகங்களை நாங்கள் இழந்திருக்க மாட்டோம். டெக்னாலஜி, நவீனம், புதுமை, இதுவே சில சமயம் தேவையாக இருக்கிறது பழமையை காப்பாற்றுவதற்கு. இப்போ பழமையில அப்ப நம்ம பழமை வேண்டாமா நமக்கு? இவங்க 3 பேர் பேசுறதுமே அப்ப தேவையில்லை. பழமை நமக்கு வேண்டாமா? வேணும். பழமையில என்ன சிக்கல்னா சில சமயம் ஏன் பழத்தை பிடிச்சிட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியறது இல்லை. ஒரு வீட்டுல வருஷம் திதி ஒண்ணு கொடுப்பாங்க. இந்த திதி கொடுக்கும்போது சில முறையா செய்வாங்க ஒவ்வொரு வீட்டுல, இல்லையா? அந்த வீட்டுல என்ன பண்றாங்க, திதி கொடுக்குற அன்னைக்கு காலையில வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஊர்ல தேடி 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 பூனை எங்கேயாவது இருந்தா பிடிச்சு அதை ஒரு சாக்கு மூட்டையில கட்டி போட்டுட்டு அப்புறம் தான் திதி கொடுப்பாங்க. வீட்டுல ஒரு பையன் இருக்கான், அவன் கேட்கிறான், திதி கொடுக்கறதுக்கு எதுக்காக பூனையை சாக்குல போட்டு கட்டுறீங்கன்ற கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டியோ குன்றுதான் எங்க தாத்தா பண்ணாரு, இப்படித்தான் எங்க கொள்ளு தாத்தா பண்ணாரு, நீ மாத்திரம் ஏன் கேள்வி கேட்கிறாங்க? இவன் பொறுத்து பார்த்தா ஒவ்வொரு திதி அன்னைக்கும் அவனை அடிச்சு பூனையை தேடு. அவன் ஊரெல்லாம் போய் பூனையை தேடி வந்தப்பறம் சாக்கல போட்டு கட்டிட்டு அப்புறம் அந்த பையனே ஆராய்ச்சி பண்ணான், இந்த வழக்கம் எங்கிருந்து வந்திருக்கும் எங்க வீட்டுல. பழைய கால புத்தகத்தெல்லாம் புரட்டி பார்த்தா, பழைய தாத்தாவெல்லாம் தேடி போய் பார்த்தா, கடைசியில என்னன்னா அவங்க கொள்ளு தாத்தா திதி கொடுக்கிற போது அவங்க அந்த கொள்ளு தாத்தா வீட்டுல 10 பூனை இருந்துதான். இந்த பூனை எல்லாம் திதி கொடுக்கும் போது குறுக்க நெடுக்க போகுதுன்றதுனால எல்லாத்தையும் சாக்கு மூட்டையில கட்டிட்டு அப்புறமா அவர் திதி கொடுத்துருக்காரு. இதையே செஞ்சு ஒரு வழக்கமாகி பூனையே இல்லாம போன அப்புறமும் ஊரெல்லாம் தேடி பூனையை பிடிச்சு சாக்குல போட்டு கட்டி திதி கொடுக்குறாங்க. இந்த கதையில இருந்து நம்ம ஒரு விஷயம் உண்மையில சில பழசை நாம கையில வச்சிருக்கிற போது ஏன் வச்சிருக்கோம்னு நமக்கு தெரியாது, பிடிவாதமா அதை வச்சிருக்கோம்.